நெல்லை மண் வந்து அவ்வளோ பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லணும். குறிப்பாக வந்து நிறைய எழுத்தாளர்களை கொண்ட மண். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பேசிக்கிட்டு இருக்க தமிழ் இருக்கு இல்லையா, தமிழ் பிறந்ததே வந்து பொதிகை மலையில். வள்ளியூர் சேர்ந்த திரு அலெக்ஸ் பால் மேனன் இருக்கார், அவரே வந்து அதை பற்றி பேசும்போது வேலைக்கு ரெஃபர் பண்ணுவீங்களா இல்லை வேலை வாங்கி கொடுப்பீங்களா உங்கள் சங்கத்து மூலியமாக? என்ன காரணத்துக்காக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க சார்? இந்த சங்கத்து மூலியமாக நம்ம வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணலாம். உலகத்திலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, பா நெல்லைக்காரன் அவன் அல்வா கொடுத்துருவாங்க. வணக்கம் மக்களே, சென்னை வாழ் நெல்லை மக்கள் நல சங்கம்னு நம்ம சென்னையில் தலைநகரத்தில் பிரம்மாண்டமாக ஒரு சங்கத்தை இயக்கி நடத்திக்கிட்டு இருக்கார் நம்ம நண்பர். அவர்கிட்ட இந்த சங்கத்தை ஏன் ஆரம்பித்தார், எதுக்காக ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட பேசுகிறது. மரமண்டை சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வாழ் நெல்லை மக்கள் நலச்சங்கம் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து நம்ம ஆரம்பிக்கப்பட்டது வந்து ஏறக்குறைய 6 ஆண்டுகள் ஆச்சு. ஸோ இது வந்து சென்னையில் தலைநகரில் வாழ்கிற திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஒன்றுமட்ட நெல்லை மாவட்ட மக்களுக்காண்டி, அவங்களோட நலனுக்காண்டி உருவாக்கப்பட்டது. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் இருக்கோம். அதாவது திருநெல்வேலியிலேருந்து நிறைய இங்கே சங்கங்கள், ஜாதி சங்கங்கள் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது சார். நாடார் சங்கம், தேவர் சங்கம், சொல்லிகிட்டே போகலாம். ஒரு ஜாதிக்கும் ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயுமே ஒரு 5-6 சங்கம் 10 சங்கம் இருக்குது. அதான் எப்படின்னா, இந்த சினிமா எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி ஜாதியில் ABCD எல்லாத்துக்கும் சங்கம் இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கு. சரி, ஓகே. சங்கன்றது நம்ம மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தானே சார், ஒருங்கிணைக்கிறதுக்கு தான். அது நல்ல விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் கூடுறதே கம்மியாகிட்டு இருக்கு. ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஃபோனோடே இருக்கோம். ஒரு மக்களையும் பார்த்து பேசுகிறதே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த சங்கங்கள் வர்றது நல்ல விஷயங்கள் தான். அதில் குறிப்பாக வந்து சென்னையில் வந்து எல்லா ஜாதி இருக்கிற மாதிரி இப்போ நம்ம எல்லா ஜாதி, மதம், அரசியல் கடந்து ஒரே ஒன்றுபட்ட நெல்லைக்கு ஒரு சங்கமாக நம்ம சங்கம் இருக்குது. அதுதான் எங்களோட மெயின் மோட்டோவே. நம்ம எதுலேயுமே ஏன்னா இதுக்குள்ளே எல்லாருமே இருக்கோம். எல்லா ஜாதி சார்ந்தவங்க, எல்லா மதத்தை சார்ந்தவங்க. நம்ம திருநெல்வேலிங்கிறது எப்போவுமே ஒரு மத சார்பு இல்லாத ஒரு மாவட்டம் தான். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா கிறிஸ்டியனு, முஸ்லீம், ஹிந்துஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் ஜாதியில் மட்டும் நம்ம ஆட்கள் இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்காங்க. அதனால் நம்ம சங்கத்தை பொறுத்தல அரசியல் கடந்தோம். ஆனால் எல்லா அரசியல் கட்சியில் இருக்கவங்களும் உள்ளே இருக்காங்க. அதனால் ஒன்றுபட்ட ஒரு சங்கமாக நம்ம இருக்கோம். சென்னையில் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்ம சென்னைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கும் நிறைய விஷயங்கள், இந்த மழை வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், இல்லைன்னா கொரோனா காலங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஊருக்கு நல்லது பண்ணுறீங்க. ஆமாம். அதாவது மதம் இருக்குது, பட் ஜாதியில் மதம் அதிகமாக பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதை வந்து நம்ம மாற்றிடலாம் சார். சார், அப்புறம் நெல்லை அப்படிங்கிறனால எனக்கு ஒன்று தோணுது. இப்போது நம்ம சென்னை ஏன் இந்தியா உலகத்திலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, பா நெல்லைக்காரன் அவன் அல்வா கொடுத்துருவாயா அப்படின்னு சொல்கிறாங்களே, இது ஏன் வந்துச்சு? இது வந்து எப்படி இதை நம்ம வந்து மாற்றலாம்? இது நல்லதா? நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறானுங்களா, இல்லை நம்மளை வந்து மோசமாக சொல்கிறாங்களா? இல்லை, அதுக்கு சொல்லுங்கள் சார். இல்லை, ஆக்சுவலாக நெல்லை, அதாவது திருநெல்வேலி அல்வாக்கு பிரசித்தி பெற்றது உங்களுக்கு தெரியும். இருட்டுக்கடை அல்வா இருக்கட்டும், சாந்தி, நிறைய அல்வா கடைகள் இருக்குது. அங்கேருந்து எல்லா ஊர்களுக்கும் அது அல்வா போகுது. பட் அல்வா அப்படின்னாலே நம்ம ஒரு மாதிரி யோசிக்க வைக்கிறது நம்ம அமைதிப்படைக்கு அப்புறம் தான். ஏன்னா அவரு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அல்வா வந்து வேற மாதிரி போயிடுச்சு. மற்றபடி திருநெல்வேலிக்காரங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இந்தியா மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக திருநெல்வேலிக்காரங்க போனாலே அல்வா கொடுத்துருவாங்க. தப்பா எடுக்கக்கூடாது, அல்வா ஸ்வீட்டை கொடுத்துருவாங்க. இல்லை, அதுதான் சார். அதாவது அதில் நடித்த அந்த அல்வா கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவருக்கு அல்வா வாசனை பேர் வந்துச்சு சார், அடைமொழியா. காமெடியில் வந்து நம்ம வடிவேல் சார் கூட நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த அல்வா வேலை செய்யுதுன்னா பார்த்துங்களா. அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஏதாவது வீட்டிலேருந்து ஒரு பொருளை போய் கொடுப்போம் இல்லையா, ஒரு பாசத்தின் விளைவாக கொடுக்கறது. கண்டிப்பாக அதில் போய் நம்ம அல்வா வாங்கி கொடுத்து அவங்க மனசில் இடம் பிடிக்கிறோம். அது நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டிலேருந்து ஒன்று கொடுத்தா அது நமக்கு காரியத்தையும் சாதிக்குது. அதாவது அல்வா கொடுத்து நம்ம அவங்க கூட நெருக்கமாகறோம் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி போய் ஒரு ஆஃபீஸில் ஒரு திருநெல்வேலிக்காரன் ஊருக்கு போயிட்டு வந்துட்டாலே எங்கே அல்வான்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அல்வா வந்து நம்ம பிராண்ட் அம்பாசிடராக இருக்கோம். நெல்லைக்காரங்க எல்லாருமே அந்த கடைகள் எல்லாத்துக்குமே பிராண்ட் அம்பாசிடராக நம்ம. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி நெல்லைப்பூர் கோயில் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அல்வா வாங்காமல் யாரும் ட்ரெயின் ஏறதில்லை, பஸ் ஏறதில்லை. அது வந்து ஒரு டிஃபால்ட்டாக இருக்குது.
அது மாதிரி இந்த ஐயப்ப சீசன்லாம் வருதுன்னு வைங்களேன், எல்லாருமே அந்த சைடு போகிறவங்க எல்லாருமே திருநெல்வேலியில் போய் இறங்கி அல்வா வாங்கிட்டு தான் வராங்க சென்னைக்கு. கண்டிப்பா. அது ஒரு 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 ஃபேமஸான பொருளாக அல்வா இருக்குது திருநெல்வேலியை பொறுத்தவரை. சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவங்களே போய் வாங்குறாங்கன்னு, அப்புறம் ஏன் சார் நம்மளை சொல்கிறாங்க நெல்லைக்காரன் அல்வா கொடுப்பான்னு? அது சில பேருக்கு கொடுத்துருக்கலாம், எல்லா ஊருக்காரருக்கும் அல்வா கொடுக்குறவங்க இருந்திருப்பாங்கல்ல, கண்டிப்பாக. அதெல்லாம் 1-2 பேருக்கு கொடுத்துருந்துருக்கலாம். அதான் நான் சொன்ன மாதிரி சத்யராஜ் சார் கொடுத்தப்பறம் அதோட மீனிங்கே மாறிடுச்சு. இவன் அல்வா கொடுக்குறவன், ஏன்னா அவர் அபின் கலந்து கொடுத்தாரு. நம்ம வந்து அன்பால கொடுக்குறோம். சிலவங்க வந்து கெடுதலும் பண்ணியிருப்பாங்கல்ல, கண்டிப்பாக. எல்லா ஊர்லேயும் கெட்டவன் இருக்கான் நல்லவன் இருக்கான். அது பண்ணியிருந்துருக்கலாம். அது வந்து ஒரு சொலவடையா நாள் போக்கில் இந்த திருநெல்வேலிக்காரன் அல்வா கொடுப்பான் அப்படின்னு வந்திருக்கும். மற்றபடி நம்ம அன்பை நம்ம அவங்க மனசில் இடம் பிடிக்க தான் கொடுக்குறோம், அதுதான் உண்மை ஆக்சுவலாக. சார் இந்த சங்கங்கிறது இது என்ன காரணத்துக்காக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க சார்? இந்த சங்கத்து மூலியமாக நம்ம வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்களா? இப்போ சில சங்கங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்குது சார். நான் கேள்விப்பட்டிருப்பேன், நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கீங்க. அதான் தலைவராக நான் தான் இருப்பேன், அதுக்கு செலவு பண்ணி இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே நிறையா சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. இப்போ நீங்கள் இந்த சங்கத்தை எப்படி கொண்டு போக போகிறீங்க? ஓகே ஐயா, இது வந்து நாங்கள் வந்து சங்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் நம்ம பண்ணல. எப்படி பண்ணோம்னா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் படித்த பள்ளி, அதாவது ஸ்கூல் வந்து சென்ட் சேவியர் ஸ்கூல்னு திருநெல்வேலியில் இருக்குது. ஓகே. அது ஒரு 100 ஆண்டு பழமையான ஸ்கூல்னு வைங்களேன். அதோட சென்னை சாப்டர் மீட்டிங் நடந்தது சென்னையில், நந்தனம்ல ஒரு இடத்துல நடந்தது. அப்போ நடக்கும்போது நாங்கள் பார்க்கத்தேன் வந்தவங்க எல்லாருமே வயசானவங்க, ஒரே ஸ்கூலு. சரி சரி. ஆனால் அவங்க இருந்தாலும் எங்கள் அப்பாவையோட மூத்தவரெலாம் வந்தார். அப்புறம் நாங்கள் எங்கள் செட்டு பசங்க இருந்தோம், எங்களுக்கு கீழே உள்ள பசங்க. ஏன்னா அவ்வளோ சென்னையில் வந்து ஒரு 100 பேர் கூடணும் அந்த இடத்துல. அப்போ எல்லாரும் யோசித்தோம், ஸ்கூலுக்குன்னே நம்ம திருநெல்வேலி சென்னையில் இவ்வளோ பேர் வராங்க, அப்போ நம்ம ஊருன்னு பார்த்தா சென்னையை வந்து கட்டமைச்சதில் முக்கியமான பங்கு திருநெல்வேலி ஒன்றுபட்ட நெல்லை மாவட்ட மக்கள் தான் இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு சங்கமாக அமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட நண்பர் திரு சைமன்னு சொல்லி அவர் வந்து வழக்கறிஞராக இருக்கார். ஸோ அவரும் நானும் சேர்ந்து தான் இதை ஆரம்பித்தோம், அந்த பிரெயின் சைல்டை. அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், இல்லை முக்கியமான மருத்துவர்கள், திரு தில்லை வள்ளல் நந்தனமில் இருக்கார், அருணாச்சலம், நிறைய பேர் முக்கியமானவங்க, IAS ஆஃபீஸர்ஸ், அவங்க எல்லாரும் ஒரு இதில் கட்டமைச்சு, நீங்கள் சொல்கிற டிப்பிக்கலான சங்கம் இல்லை இது. இதெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இருக்கிற சங்கம். அதனால் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் நெல்லை தினம் கொண்டாடுறோம் சென்னையில். எந்த ஏரியாவில் சார் பண்ணுறீங்க? 3 இடத்துல பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். போட் கிளப்பில் வச்சு ஒரு தடவை பண்ணோம், அதுக்கப்புறம் தரமணியில் வச்சு. போட் கிளப்னா போட்லேயே போவீங்களா? இல்லை எனக்கு தெரியல சார், அதான் கேட்டேன். போட் கிளப்பில் ஒரு சின்ன ஒரு அரங்கம் இருக்குது சார். போட் கிளப்னா ஒரு ஏரியாவா? போட் கிளப் தான். சரி, இந்த அர்ஜுன்லாம் அங்கே போட் கிளப்பில் வீடு வாங்கியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி சரி சார், சென்னையில் காஸ்ட்லியஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பர். அதில் வந்து ஆமாம், அந்த கிளப் வந்து பழமையான ஒரு கிளப், மெட்ராஸ் போட் கிளப் அப்படின்னு. சரி சரி. அதில் ஒரு அரங்கம் இருக்குது, ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. அங்கே வச்சு ஃபஸ்ட் டைம் பண்ணோம். அங்கே வந்து திரு நல்லக்கண்ண ஐயாக்கெலாம் விருது கொடுத்தோம், நெல்லை ரத்னா விருதுன்னு சொல்லி அவருக்கு. அப்புறம் விஜி சந்தோஷம் ஐயா, பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா, அப்புறம் வந்து நெல்லை முத்துன்னு ஒரு ISRO சயின்டிஸ்ட்டு, இவங்க எல்லாத்துக்கும் நம்ம விருது கொடுத்தோம். அதுக்கு அடுத்ததில் வந்து தரமணியில் வச்சு பண்ணோம். தரமணியில் வந்து ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியமில் வச்சு பண்ணோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்ணதாசன் ஐயாவுக்கு, அப்புறம் முத்தாலங்குறிச்சி காமராஜ் ஐயாவுக்கு, அப்புறம் வந்து மேஜர் ராஜா அவர்களுக்கு, நிறைய பேருக்கு நம்ம அந்த நெல்லை ரத்னா விருது, நெல்லை நட்சத்திரம் விருதுன்னு ஒன்று கொடுத்தோம். அதில் வந்து இளம் இயக்குனர்கள் திரு மந்திரமூர்த்தி அயோத்தி படத்துக்காண்டி அவருக்கு கொடுத்தோம். அப்புறம் வந்து ஆகஸ்ட் 1947 படம் திரு பொன்குமார்னு அவர் டைரக்டர், அவருக்கு கொடுத்தோம். அப்புறம் பம்பர் படத்தோட செல்வகுமார் அவர்களுக்கு கொடுத்தோம். இவங்கெல்லாம் நெல்லையா ஊர்? எல்லாமே நெல்லை தான், ஒன்றுபட்ட நெல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்குள்ளே உள்ளவங்க தான். கண்டிப்பாக. இப்போ இந்த மாதிரி வந்து இவங்களுக்கெல்லாம் விருது கொடுக்குறீங்க. இப்போ உங்கள் சங்கத்திலேயே இருக்கிறவங்க, நீங்கள் எல்லாம் நிறையா படித்தவங்க, பெரிய ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ கம்ப்யூட்ரு அந்த மாதிரி என்ஜினியர்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. இவங்களுடைய பசங்க இப்போ இன்றைக்கி முடிச்சுட்டு ஒரு 4th இயர் முடிக்கிறாங்க இன்ஜினியரிங் அப்படின்னு வைங்களேன். இப்போ அவங்க என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து வேலைக்கு ரெஃபர் பண்ணுவீங்களா, இல்லை வேலை வாங்கி கொடுப்பீங்களா உங்கள் சங்கத்து மூலியமாக? நிச்சயமாக. இந்த சங்கம்ங்கிறது வந்து ஒரு எல்லாத்தோட ஒரு நெட்வொர்க். அது மொத்தமாக நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ரொஃபஷனல்ஸில் இருக்கவங்க எல்லாம் இதில் இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது கொடுக்குறோம். 2வது கரியர் கைடன்ஸும் நிறைய கொடுக்குறோம். அதாவது +2க்கு அப்புறம் என்ன படிக்கலாம், அதாவது எல்லாத்துக்கும் நம்ம மைண்ட் செட் வர்றது டாக்டரு, இன்ஜினியரு, லாயரு, அவ்வளோதான் மைண்ட் செட் நம்ம படிக்கும் போதெல்லாம் இருந்தது.
அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் நம்ம ஐஏஎஸ் போட்டித் தேர்வுகள்லாம் இப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்குது. நம்ம ஐஏஎஸ் படித்த நம்ம ஊர் ஆட்களே வந்து நம்ம சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு புரியும். கண்டிப்பா. நம்ம ஒரு வள்ளியூர் சேர்ந்த திரு அலெக்ஸ் பால் மேனன் இருக்காரு, அவரே வந்து அதை பற்றி பேசும்போது இவரு நம்ம ஊர் பக்கம் தானே இருந்திருக்காரு, இவரும் ஐஏஎஸ் படித்து போய் கலெக்டராக இருக்காரு, பெரிய பொசிஷனில் இருக்காரு, அது வந்து இன்னும் நம்ம கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி நெல்லை டாக்ஸ் அப்படின்னு ஒரு சேனலில் நம்ம எல்லாம் இது பண்ணுறோம். ஸோ அது மூலிமா ப்ளஸ் சங்கம் வழியாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே சார். இப்போது நெல்லையில் எது ஃபேமஸ் சார்? அதான் ஒரு பொருளாகட்டும், விளையிற பயிராகட்டும், அதே தான் ஒன்று சொல்லுங்களேன் சார். நெல்லைன்னு சொன்னாலே ஃபேமஸ் என்ன பொறுத்தவரை. அதாவது நம்ம இப்போ பேசி அல்வான்னு சொல்லிடாதீங்க. இல்லை நான் அல்வா பற்றி பேச வரல, இப்போ நம்ம பேசிட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பேசிக்கிட்டு இருக்க தமிழ் இருக்கு இல்லையா, தமிழ் பிறந்ததே வந்து பொதிகை மலையில் தான். ஸோ பொதிகை மலையிலேருந்து தான் தமிழ் பிறந்தது. அகத்தியர் இருந்த இடம்லாம் சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி தான், வெவ்வேறு சமயங்கள் ஒன்றா இருந்த ஒரு இதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது எல்லா சமயத்தினர்களுக்கும் வந்து தனித்தனி கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் சண்டை போடாமல் எல்லாரும் வந்து படிப்பை ஊக்குவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டவுன் சவுத் மதுரைக்கு கீழே வந்து படிப்பு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸு எல்லாமே நான் சொன்ன மாதிரி நூற்றாண்டுகள் பழமையான பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அங்கே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு போனாலும் டீச்சர் கம்யூனிட்டி அப்படின்னா வந்து திருநெல்வேலிக்காக தான் இருப்பாங்க. அங்கேருந்து படித்து எல்லாம் தான் டீச்சராக எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அப்படியா? ஓ சரி சரி. ஆமாம், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் படிப்பு மூலயமா பெரிய ஆளாக வந்திருக்காங்க. ஏன்னா அது ஒரு டிஃப்ரென்ஸ் தானே. இன்றைக்கி நம்ம எல்லாரும் படிக்கிறோம், எல்லா பசங்களையும் படிக்கிறோம். அந்த காலகட்டங்களில் அவ்வளோ படிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ஊரில் இருந்த பள்ளிகள் தான் சொல்லணும். இப்போ அந்த கூகுள் பிச்சையா? சாரி, சுந்தர் பிச்சை அவர் கூட நெல்லை தான் நினைக்கிறேன் சார். ஓ மதுரையா? சரி சரி சரி. நிறைய பேர் இருக்காங்க. சிவநாடார் இருக்காரு. சரி சரி. ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டம் தான். அப்படி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க, இன்னமும் ஐஏஎஸ்ல நிறைய பேர் இன்னமும் சர்விங்கில் இருக்காங்க. நிறைய போயிட்டே இருக்குது. அதாவது இட்ஸ் கவுண்டிங் மாதிரி போயிட்டே இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களுக்கு அது நெல்லை மண் வந்து அவ்வளோ பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லணும். குறிப்பாக வந்து நிறைய எழுத்தாளர்களை கொண்ட மண். தமிழுக்கு வந்து நிறைய எழுத்தாளர்கள், திரு வண்ணதாசன் ஐயெல்லாம் நம்ம இருக்காரு. நம்ம நிறைய விஷயம், தாமரை சுந்தர் பாண்டியனா, தாமரை மணாளன், அப்படி வரிசையாக சொல்லிட்டே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கலாப்பிரியா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்துலேருந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 பேருக்கு மேலே திருநெல்வேலிக்காரங்க விருது பெற்றிருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம். ஸோ ராப்பி சேது பிள்ளையிலேருந்து நிறைய பேர் அது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. குறிப்பாக நான் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், பொதிகை மலையை பற்றி சொன்னேன். தாமிரபரணி ரொம்ப முக்கியம். சென்னை நெல்லைக்கு வந்து நெல்லைனாலே தாமிரபரணி தான். தாமரை இல்லை சார், தாமிரம், காப்பர். ஓகே ஓகே. ஸோ அதாவது எல்லாரையும் காப்பர். ஸோ தாமிரபரணி சார் மொத்தம் 120 கிலோமீட்டர் ஓடுது. சரி சரி. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலே கலக்கிற ஒரே நதி. அதை வந்து கொஞ்சம் இடையில கொஞ்சம் நம்ம வந்து விட்டுட்டோம். நிறைய கல்விகள்லாம் பண்ணி விட்டுட்டுருக்கோம். இப்போ அது சீரமைக்கிற பணிகள் போயிட்டுருக்கு. இப்போ மதுரை உயர் நீதிமன்றம் இருக்கு இல்லையா, சென்னை உயர்நீதிமன்ற கிளை, அவங்க வந்து இந்த நீதிபதியே போய் எல்லாத்தையும் சொல்லி அதை கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் அதில் போராடிட்டு இருக்காங்க. ஸோ தூர் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். தாமிரபரணின்னு சொன்ன உடனே ஆற்றுல குதித்து உள்ளே மூழ்கி போயிட்டார் சார். அதாவதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பக்கத்தில் நிற்கிற மனுஷனுக்கும் உதவி செய்கிறதுக்கு ஆள் கிடையாது, எட்டி பார்க்கவும் ஆள் கிடையாது, அந்தளவுக்கு டைமும் கிடையாது, மனசும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சங்கத்தை ஆரம்பித்து ஜாதி மதம் பார்க்காம எத்தனையோ உறுப்பினர்களை வச்சு அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா சாரெல்லாம் நம்ம வந்து பாராட்டணும், கையெடுத்து கும்பிடணும். அவருக்கு என்ன உதவியோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யலாம். ஓகேங்களா சார்? சொல்லுங்கள். நன்றி சார், ரொம்ப அருமையாக இருந்தது உங்க கூட பேசுனது, நம்ம ஊரை பற்றி பேசுனது எல்லாம். குறிப்பாக வந்து நம்ம சென்னையில் இருக்கும்போது நம்ம ஊர் பாசங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். குறிப்பாக உங்களையும் சொல்லணும், நீங்களும் திருநெல்வேலி மண்ணை சேர்ந்தவர்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், ஆமாம். ஓகே. ஸோ அந்த பாசம் இருக்கும். நம்ம இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோன்னு வைங்களேன், திடீர்னு TN72 TN69 வண்டிலாம் பார்த்தோன்னா ஒரு இனம் புரியாத ஒரு இது இருக்கும். ஏன்னா சென்னையில் பார்த்தோன்னா TN01 20 தான் இருக்கும் வண்டி. அதுக்கு மேலெல்லாம் போகும்போது வேறு 58 அப்படிலாம் இருக்கும். 72-69 வண்டியை பார்த்தாலே நமக்கு ஒரு பக்கத்தில் போய் வண்டியை சிக்னல் அனுப்பாட்டி உங்களுக்கு எந்த ஊர்னே அப்படின்னு கேட்குது. அவரும் சந்தோஷமாக எனக்கு இந்த ஊரே அப்படின்னு பேசுவார். ஸோ அது வந்து ஒரு இனம் புரியாத ஒரு இது வரும். ஸோ
ஸோ அதை மாதிரி இந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம மரமண்டு சேனலில் ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் சங்கத்தின் சார்பில். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்கோம். ஏன்னா இதுக்குன்னு ஃபுல் டைமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாட்டியும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த கட்டமாக வந்து சென்னையில் இருக்க அவ்வளோ உறுப்பினர்களுக்கும் ஒரு டைரக்டரி ரெடி பண்ணுறோம். அதாவது எந்தெந்த ஃபீல்டில் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சினிமா துறையில் இருக்கீங்க, இல்லைனா மருத்துவத்துறையில் இருக்கீங்க, இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கீங்க, இல்லை பொறியாளராக இருக்கீங்க, அது எல்லாமே தனித்தனியாக எடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி கரியர் கைடன்ஸ்க்கும் அது யூஸ் ஆகும். அந்த டைரக்டரில் வந்து நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்போது அவங்க டைரெக்டாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பின்கோடு வைஸ் எந்தெந்த ஏரியாவில் இருக்காங்க சென்னையில் அப்படின்னா அந்தந்த ஏரியாவுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பண்ணலாம். வழக்கறிஞர் அணி ரொம்ப ஆக்டிவாக செயல்படுது நம்ம இதில். நான் சொன்ன மாதிரி அவர் நம்ம தலைவர் வந்து வழக்கறிஞர், அவர் ஆக்சுவலாக சைமன் சொல்லி. ஸோ அதனால் அதுவும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இது எல்லாமே நம்ம ஒரு ஒருங்கிணைச்சி நம்ம சென்னையில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே நம்ம ஊரில் இருந்து ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு தான் எங்களோட இது. நெல்லை தினத்தில் நாங்கள் வந்து ஊர் சார்ந்த நிறைய கலை நிகழ்ச்சிகள் இங்கே பண்ணுறோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம கோயில் கூட மாதிரி நிறைய மேளங்கள்லாம் போட்டு இங்கே வில்லு பாட்டெலாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. குறிப்பாக வந்து இங்கே வளர்கிற பசங்க, சின்ன பசங்க எல்லாத்துக்கும் ஊரோட அந்த கனெக்டிவிட்டி மிஸ் ஆகும் சிலவங்களுக்கு. அது மிஸ் ஆகாமல் இங்கேயே இல்லை அந்த கலாச்சாரங்கள் இருக்கணும். நீங்கள் நிறைய வெளிநாடுகளில் இது பண்ணுறாங்க. இப்போ என் தம்பி அமெரிக்காவில் இருக்கார். அவர் அமெரிக்காவில் உள்ளவங்க எல்லாம் தமிழ்நாடோட கலாச்சாரங்கள் அடிக்கடி அங்கே நடக்கு. ஏன்னா அந்த பசங்களுக்கு அது போயிடக்கூடாது அப்படிங்கிறது. விநாயகர் சதுர்த்தி கூட சார் மிகப்பெரிய சிலையெல்லாம் பிரம்மாண்டமாக செஞ்சு அங்கே ஊர்வலமெல்லாம் கொண்டு வராங்க. ஆமாம், வெளிநாட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன், வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம், அதே மாதிரி தான் அந்த கலாச்சாரம் விட்டுறக்கூடாதுன்னு. சென்னையில் நம்ம இப்போ ஈஸியாக போயிட்டு வரோம். வந்தே பாரத் அது இதுன்னு இப்போ வந்துடுச்சு. இப்போ கார் இருக்கவங்க டக்குன்னு கிளம்புனாங்கன்னா 6 மணி 7 மணி நேரத்தில் போயிடுறாங்க. ரோடெலாம் நல்லா இருக்குது. இருந்தாலும் அந்த கலாச்சாரங்கள் அந்த பசங்களுக்கு அந்த இது அன்னோன்யம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம இருக்கோம். ஸோ இது மூலிமா அந்த சங்கத்து மூலமாக அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த அருமையான ஒரு வாய்ப்புக்கு உங்களுக்கு நன்றி. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மரமண்டு சேனலை வந்து சார் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆள், டைரக்ஷன் அதிலலாம் வந்து ஒரு 30 வருஷமாக சினி இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. அதனால் அவர் அடுத்த கட்ட முயற்சிக்கு வந்திருக்காரு. நம்ம கை அடக்கத்திலேயே பேசுகிற மாதிரி வந்திருக்காரு அவர் திரையிலேருந்து. அதனால் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும். ரொம்ப அந்த வாய்ப்புக்கு நன்றி. மக்களே, இவ்வளோ நேரம் நாம் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் அருமையாக பேசுனாங்க. இவங்களோட நெல்லை சங்கம் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவது இவங்க எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க, மக்களுக்கு பண்ணணுன்ட்டு தானே. அதனால் இவங்க இப்போ நெல்லை இல்லாமல் மற்ற எல்லா ஊர் மக்களுக்கும் இவங்க பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, பெரிய அளவில் வளருவாங்கன்னு இவங்களுக்கு வாழ்த்திட்டு நன்றி.